ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். கர்த்தராகிய தேவனுக்கென்று பல விதமான கிரியைகளை நீங்களும் நானும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் அதனுடைய பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் எட்ட வேண்டியது அவசியம். வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் அதனுடைய விளைச்சலை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டியது அவசியமான ஒன்றாகவே காணப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் பூரண பலன்களை எட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும், இவைகளை பற்றி தான் நம்முடைய தியானத்தில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் அதில் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயலுக்கும் உரிய தகுந்த பலன்கள். இந்த பலன்கள் வராமல் எந்த மனிதனும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். உதாரணமாக நம்ம அநேக விதமான பணிகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் இந்த பணிகளின் பலனாய் காணப்படக்கூடிய சம்பளத்தை பெறாமல் எந்த ஒரு மனிதனும் வேலையின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் அந்த அநேக விதமான விதைகளை விதைக்கிறது உண்டானால் அதற்குரிய பலன்களை எதிர்பார்த்தே அந்த மனிதன் அந்த விதைகள் யாவற்றையும் விதைக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி பரலோகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய பல விதமான கிரியைகளை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதனுடைய நிறைவான பலன் வருகிறதா அல்லது குறைந்த பலன்களை நாம் பெறுகிறோமா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பலன்கள் தரக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதனுடைய நிறைவான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பலன் இல்லாமல் எந்த விதமான நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. இதில் ஆண்டவராகிய தேவனுடைய மனிதன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? நீங்கள் செய்யக்கூடிய செய்கைகளுடைய பூரணமான பலன்களை பெறும்படிக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்றார். நம்ம என்னென்ன விதமான கிரியைகளை கர்த்தராகிய தேவனுக்கு என்று செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த கிரியைகள் தகுதி இல்லாததாக இருக்கிறது உண்டானால் பூரணமான பலன் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அந்த கிரியைகளை நம்ம சரியான விதத்தில் செயல்படுத்த ஆரம்பித்தா மட்டும்தான் அதனுடைய முழுமையான பலன்களை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதை முழுமை அடையக்கூடிய அளவிற்காக செய்து அந்த நிறைவான காரியங்களை பெறுகிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வழி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம் என்று பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதில் 32வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 32:19 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறேன். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. நம்முடைய வழிகளுக்கு ஏற்ற பலன்களை தரும்படிக்காக கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரின் மேல் நோக்கமாய் காணப்படுகிறது. ஒருவனுடைய வழி நல்ல ஒரு வழியாக இருந்துச்சுன்னா அதனுடைய நிறைவான பலனை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்ன நோக்கத்திற்காக கிரியைகளை நடப்புகிறேன், என்னுடைய வழி சரியான ஒரு வழியாக இருக்கிறதா? உங்களுக்கே நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன்னா தான் இதனுடைய விளக்கங்களை நாம் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உவமை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். நல்ல ஒரு பணக்காரனான ஒரு மனிதன் ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு அநேக விதமான மக்களை விருந்துக்கு அழைப்பிக்க ஆரம்பித்தான். முக்கியமான செல்வந்தர்களை அவன் அழைப்பிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவங்களும் அந்த எஜமானுக்கு முன்பதாக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. சில பேர் சொன்னாங்க, நான் இப்போ தான் மாடு வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன், இப்போ தான் நான் புதுசாக நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், ஆகவே என்னால் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த எஜமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே அந்த எஜமான ஒரு வார்த்தையை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தான். நான் வைத்திருக்கக்கூடிய இந்த ருசியுள்ள அந்த பதார்த்தத்தை இவங்களுக்கு மெய்யாகவே நான் தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரோட்டில் சந்தைகளில் நிற்கக்கூடிய எல்லா விதமான மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொன்னார் இந்த எஜமான். உடனே அந்த அந்த பந்திசாலை முழுவதும் நிறையக்கூடிய அளவிற்காக ஏராளமான மக்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் கல்யாண வஸ்திரம் அணியாதவனாய் அவன் கடந்து வந்திருந்தான். ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ட்ரெஸ் போடாமல் அவன் பாட ஆரம்பிச்சிருந்தான். இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா வேத புத்தகத்தில் அதாவது அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய அளவிற்காக அவன் அது சரியான வழியில் உள்ள வந்திருந்தான்னா ஒருவேளை கல்யாண வஸ்திரம் அணியாதிருக்கக்கூடிய அந்த மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அங்கே உரிய அந்த மக்களுக்கு தேவையான வஸ்திரத்தை கொடுப்பாங்க. இந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு தான் உள்ளே போகணும்.
ஆனா இவன் வந்து அந்த விருந்து என்பதற்காக இவன் வந்து பக்க வழியா ஏறி உள்ள வந்துட்டான். இது அந்த எஜமானுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சனால, "உன்னுடைய வஸ்திரம் எங்கப்பான்னு?" கேட்கிறாரு. அவன் பேசாமல் இருக்க ஆரம்பித்த உடனே இவனை கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல இடத்துல தூக்கி எறிய வேண்டும். அப்போ குறுக்கு வழியில எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிறைந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சரியான மார்க்கம் இப்படித்தான் செய்யணும். ஒரு ஊழியம்னா இப்படித்தான் செய்யணும். ஒரு பிரசங்கம்னா இப்படித்தான் பேசணும். ஒரு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுனா இப்படித்தான் செய்யணும். ஒரு ஜெபம்னா இப்படித்தான் செய்யணும். இதற்கு பல விதமான சட்டதிட்டங்களை கர்த்தராகிய தேவன் வைத்து வைத்திருக்கிறார். இவைகளுக்கு முரண்பட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்க செயல்படுத்த ஆரம்பித்தாலும், அதனுடைய நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது கடினமான ஒரு காரியம். அப்ப வழிகளுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய கர்த்தர். நம்முடைய வழி சரியான ஒரு வழியாக தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வழியாக இருக்க ஆரம்பிச்சா மட்டும்தான், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயலுக்கும் உரிய நிறைவான பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சும்மா நான் செய்கிறேன் என்பதற்காக நம்ம செய்கிறதுக்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் பலன் கொடுக்க மாட்டார். ஜெபிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் அதனுடைய நிறைந்த பலன்களை தர மாட்டார். அந்த ஜெபிக்கிறதுக்கு சில சட்டதிட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வழிகளுக்கு உட்பட்டு நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தா தான் அதனுடைய நிறைவான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக ஒரு வயல்ல போய் விதைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சில அநேக விதமான சட்டங்கள் நமக்கு உண்டு. அந்த அதாவது அதாவது அந்த அந்த நிலத்த நம்ம வச்சிருக்கிறோம். அந்த நிலத்த நம்ம வந்து உழாமல் அந்த விதைகளை நம்ம கொண்டு போய் விதைக்கிறது உண்டானால் பலன் வராது. அப்ப நம்ம வந்து செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியம். நிலத்த முதல் காரியம் உழணும். அதன் பின்பதாக பண்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்பதாக அந்த நிலங்கள் எல்லாம் உழப்பட்ட பின்பு சற்று ஆறப்போட வேண்டியது அவசியம். ஆறப்போட்ட பிறகு தான் அந்த விதைகளை கொண்டு போய் விதைக்கிறாங்க. விதைக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு என்னென்ன விதமான பருவங்களுக்கு ஏற்ற காரியங்களை செயல்படுத்த வேண்டுமோ, அதெல்லாம் வந்து நேர்த்தியா செயல்படுத்த ஆரம்பிச்சா தான் நிறைவான பலன்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஊழியமும், கர்த்தராகிய தேவனுடைய வழிகளும் கூட. அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ப்ரொசீஜரை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படித்தான் ஊழியம்னா இப்படித்தான் ஊழியம் பார்க்கணும். பிரசங்கம் பண்ணா இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும். ஜெபம் பண்ணனா இப்படித்தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான நடக்கணும். இப்படித்தான் நம்ம நடக்கணும். இந்த மார்க்கங்களை தவிர்த்து நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், எதையோ நம்ம செஞ்சு கர்த்தருக்கு முன்னால் கொண்டு கொடுக்கக்கூடிய மக்களா இல்ல. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய நியமங்களின்படி நாம் நிறைவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நிறைந்த பலன்களை தடை இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நம்முடைய வழிகளை பற்றி வேத புஸ்தகத்தை ஆண்டவராகிய தேவன் என்ன விளக்கமான காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். எந்த வழிகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமான வழிகளாய் காணப்படுகிறது. சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 48வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தராகிய தேவனே நம்மை நடத்தக்கூடிய வழிகளாய் காணப்பட வேண்டும். நானா என்னுடைய வழியை செலக்ட் பண்ணக்கூடாது. நானா என்னுடைய மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. எனக்கு பலவிதமான யோசனைகள் இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரக்கூடிய அந்த காலத்துல நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தன் மனம் போன போக்கின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஊடாக போகல. ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா கூட, மக்களுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போக ஆரம்பிச்சா கூட, பிதாவாகிய தேவன் காண்பிக்கக்கூடிய வழிகளை தவிர்த்து அவராக ஒரு வழியின் ஊடாக போகவே இல்லை. எத்தனையோ ஜனங்கள் கடந்து வந்தாங்க. எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய மனம் போன போக்கின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியைகளை நடப்பிக்கல. பிதா என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாரோ அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலை என்றால் எதை பொறுத்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். நான் மிகுதியான பிரயாசப்பட்டேன், ஆனா பலன்கள் ஒண்ணுமே வரல. நிறைய நான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போனேன், ஆத்துமாக்களே வரல. நிறைய நான் ஜெபம் பண்ணேன், அதற்குரிய மகிமை என்னுடைய வாழ்க்கையில பெற முடியல. காரணம் என்னன்னா, கர்த்தராகிய தேவனுடைய வழிநடத்துதலுக்கு புறம்பாக நீங்கள் எந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நிறைந்த பலன்களை பெற முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்திலும் நிறைந்த பலன்களை பெற்றதற்கு என்ன காரணம் என்றால், அவருடைய ஒவ்வொரு செயல்களும் பிதாவாகிய தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தான் அந்த ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒவ்வொரு வழிகளையும் தீர்மானிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க எங்க போகணும், எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினால அவர் உபவாசம் செய்து ஜெபிக்கிறதை கூட ஆவியானவராகிய தேவன் தான் தீர்மானிக்கிறார். இப்ப இவருக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய பலம் இருக்கு.
என்றாலும் ஒரு விஷயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே தன் இஷ்டப்படியே தீர்மானிக்காம பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து பிதாவினுடைய வழியிலே நடக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப வெற்றியின் முதல் ரகசியம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனால் நடத்தப்படும் மார்க்கத்தில் கடந்து போனா மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் வெற்றியின் காரியத்தின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். நம்முடைய சுய வழிகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய அனுபவ ரீதியாக காணப்படக்கூடிய வழிகள் நமக்கு நமக்கு தெரியும். நமக்கு அநேக விதமான மக்களுடைய ஆலோசனைகளின் மூலமாய் வரக்கூடிய வழிகள் நமக்கு தெரியும். இன்னும் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை மோசம் போகக்கூடிய பல விதமான வழிகள் நமக்கு உண்டு. உலக ரீதியான அநேக விதமான காரியங்களின் மூலமாய் வரக்கூடிய நமக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாத வழிகளும் நமக்கு உண்டு. என்றாலும் கூட இப்படி எந்த வழிகளின் ஊடாக நீங்க கடந்து போனாலும் நிறைவான பலனை பெற முடியாது. கர்த்தர் எந்த வழியிலே என்னை அழைத்து கொண்டு போகிறாரு, அது ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்காக காணப்பட ஆரம்பிச்சாலும் அந்த வழியை விட்டு நீங்களும் நானும் விலகக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை குறுகின பாதையின் ஊடாக நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தாலும் அந்த வழி விட்டு இங்கே நம்ம போகக்கூடாது. இந்த பாதையின் ஊடாக கடந்து போனால் என்னுடைய சரீரத்தில் அநேக விதமான கீறல்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும், அநேக விதமான நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும், அநேக விதமான காயங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த வழியை விட்டு நான் பக்க வழியாக போகிறேன் என்று சொன்னால் அந்த வழிக்குரிய பலனை நம்ம பெற முடியாது. அப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி ஒருவேளை ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இழக்கிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய வழி என்று சொன்னால் அவைகளை இழக்கவும் நீங்கள் சம்மதிக்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அப்போஸ்தலர்களை பாருங்களேன். அவங்க எல்லாம் செய்திருக்கக்கூடிய அந்த ஊழியத்தில் பலவிதமான காரியங்களை இழக்க கொடுத்து அவர்கள் அந்த ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஒருவேளை நினைவிலே வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பக்க வழியில் போயிருக்கலாம். எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் என்றாலும் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கிறது உண்டானால் பக்க வழியில் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க நினைச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வழியை விட்டு இங்கு அங்கு நாங்கள் விலகவே கூடாது. அது ஒருவேளை எங்களுக்கு நஷ்டமே வர ஆரம்பித்தால், ஒருவேளை மரணமே எங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த வழிகளை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் என்று உறுதியாக காணப்பட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு ஊழியத்தில் ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுன்னு சொன்னால், நிறைய நேரங்களில் இந்த மாதிரி உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தராகிய தேவன் நடத்தும் பொழுது அவைகளை ஏற்க நமக்கு மனசு இல்லை. உடனே நாம் பக்க வழிகளை தேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகளின் ஊடாகத்தான் ஊழியர்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறது உண்டானால் அவைகளையும் ஏற்க நமக்கு மனம் இல்லை. ஆகவே இதுவும் எனக்கு வேணும், கர்த்தராகிய தேவனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த காரியத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தராகிய தேவன் என்னை எங்கே நடத்துகின்றார், எந்த பாதையின் ஊடாக நடத்துகிறார், அது வழி இடுக்கமும் நெருக்கமுமான ஒரு பாதையாக இருக்க ஆரம்பித்தாலும் அந்த வழிகளை விட்டு நான் விலகக்கூடாது. ஒருவேளை அந்த வழியிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த வழியை விட்டு நாம் போயிடக்கூடாது. இப்படி ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளிலே நீங்களும் நானும் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிச்சாதான் நம்முடைய செய்கைகளின் பூரணமான பலனை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய இந்த நாட்களில் காணப்படக்கூடிய ஊழியர்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு என்னைக்கோ போயிட்டாங்க. பக்க வழிகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாங்க. சம்பாத்தியத்திற்காக ஊழியர்களை செய்ய ஆரம்பித்தாங்க. சம்பாத்தியத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. சம்பாத்தியத்திற்காக அநேக விதமான பிரயாசங்களின் ஊடாக கடந்து போனாங்க. பேருக்காக, புகழுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக. இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. நிறைவான பலன் வாழ்க்கையில் வராது. அவங்க நினைப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் நிறைய சபையில் ஏராளமான மக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், சேர்த்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார்கள், இதனால எனக்கு நிறைவான பலன் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லி கிடையவே கிடையாது. தேவனுடைய வழிகளுக்கு புறம்பாக நீங்கள் 1000 லட்சம் கோடி ஆத்துமாக்களை சம்பாதித்தாலும் இந்த நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அவர் என்ன சொல்றாரோ அந்த மார்க்கத்தில் தான் நீங்கள் போகணும். அதுதான் தேவனாகிய கர்த்தரை நான் என்னுடைய வழிகாட்டியாக வைக்க ஆரம்பித்தா மட்டும்தான் என்னுடைய வழிகளிலே நிறைவான பலனை கர்த்தராகிய தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய நிறைந்த பலன்களை பெற்றுக்கொள்ள என்னால் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன காரியத்தை சொல்லுது பாருங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சத்துருவுக்கு இடமளியாத ஒரு வழியில் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். சாத்தானை பற்றி சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த சாத்தான் ஆரம்ப நாட்கள் துவங்கி இதுவரைக்கும் எத்தனையோ ஜனக்கூட்டங்களை அவன் சந்தித்திருக்கக்கூடியவனாய் விளங்க ரொம்ப அனுபவசாலி.
அவனுக்கு எல்லா விதமான மக்களை யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் வஞ்சிக்க வேண்டும் என்கிறதை பற்றி ரொம்ப அறிவுள்ளவனாய் காணப்படக்கூடிய இயேசுவையே எப்படி அவன் வந்து பரிசோதிக்கிறான் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை ஆளுகை செய்யும் ராஜா என்பதற்காக இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ராஜ்யத்தை பற்றியதான இச்சைகளை ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னால காண்பிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜாவுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த தேசத்தை பற்றியதான நாடுகளை பற்றியதான அநேகம் விருப்பங்கள் காணப்படுகிறத பார்க்கக்கூடிய பல நாடுகளை சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே இந்த பொல்லாத பிசாசை அழைத்து கொண்டு போய் ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய எல்லா மகிமையும் காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வீக்னஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்ற வண்ணமாய் வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்கக்கூடிய இந்த பொல்லாத சாத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிதறடிப்பவனுக்கு பல ஜனங்கள் தங்களை அறியாமல் இடமளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு என்னைக்கும் விழுந்து போயிட்டாங்க. அவங்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் பார்க்குறேன்னு சொல்லி அவர்கள் கண்கள் குருட்டாட்டம் பண்ணப்படக்கூடிய அளவிற்கான ஊழியங்களை செய்கிறாங்களே தவிர உண்மையிலேயே கர்த்தர் அந்த ஊழியத்தில் கிடையாது. இப்போ நிறைய பேருடைய ஊழியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க பணத்துக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டின் மேல வீட்டை கட்டவும், பொருள் மேல பொருள் வாங்கவும், அதை வாங்கவும், இதை வாங்கவும், இப்படித்தான் அவங்களுடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளும் காணப்படுகிறதை தவிர, என்றைக்கோ கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு அவர்கள் விழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சிதறடிக்கக்கூடியவன்னு போட்டிருக்கு. அந்த பேர் அவனை பத்தி. ஆண்டவராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை சிதற பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடியவன் அவன். ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாத அளவிற்காக, ஆண்டவராகிய தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்காக, தேவன் யாரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவார்னா, நீங்க வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு எவன் நடக்க ஆரம்பிக்கிறானோ அவன்கிட்ட தான் கர்த்தராகிய தேவன் தொடர்பு கொள்வார். மற்றபடி அவன் இஷ்டப்படி அவன் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய தொடர்பு அவனுடைய வாழ்க்கையை விட்டு துண்டிக்கப்பட்டு போயிடும். அவன் நினைச்சுக்கிடுவான், கர்த்தராகிய தேவன் தான் எனக்கு மெய்யாக வழிகளை திறக்கிறான்னு சொல்லி. இல்லை இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய தொடர்பு என்னுடைய வாழ்க்கையிலே நீடித்ததாக காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவனாய் நான் காணப்படணும். கர்த்தராகிய தேவனுடைய கமாண்டுக்கு நான் கீழ்ப்படியக்கூடியவனாய், அந்த எல்லைகளை தாண்டாதவனாய் நான் என்னுடைய நிலைகளை காத்துக்கொள்ளணும். இப்படி நான் எல்லையை கொஞ்சம் நான் தாண்டுகிறது உண்டானால் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க என்னால் முடியாது. தேவனுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக என்னால் முடியாது. கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட தொடர்பு கொள்ள மாட்டார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஊழியம் வளரக்கூடிய நேரத்துல பலவிதமான மக்கள் ஊழியத்தின் மேல தங்களுடைய மனதை வைக்கிறார்களே தவிர, ஆரம்பத்திலே பார்த்த கர்த்தராகிய தேவனை மறந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. பணத்தின் மேல கண்ணை வைக்கிறாங்களே தவிர, கர்த்தர் மேல வச்சிருக்கக்கூடிய கண்களை அவங்க விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக விதமான மக்கள் மேல ஜனங்கள் கண்களை வைக்க ஆரம்பிக்கிறார்களே தவிர, என் சபையை விரிவாக்கணும், சபையில அநேக விதமான மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி மக்கள் மேல கண்களை வைக்கிறார்களே தவிர, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்காக காணப்படக்கூடிய கர்த்தராகிய தேவனை விட்டு தங்கள் கண்களை விலக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபையாக காணப்படட்டும், ஊழியமாக காணப்படட்டும், அல்லது உபதேசமாக காணப்படட்டும், பணமாக காணப்படட்டும், பொருளாக காணப்படட்டும், எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உங்கள் கண்கள் கர்த்தரை விட்டு மட்டும் விலகவே கூடாது. ஊழியத்தின் மேல கண்ணை வச்சாலும் தப்பு தான். அநேக விதமான மக்கள் மேல கண்ணை வச்சாலும் தப்பு தான். அநேக விதமான பணத்தின் மேல கண்ணை வச்சாலும் தப்பு தான். கர்த்தராகிய தேவனை விட்டு உங்கள் கண்களை விலக்க ஆரம்பித்தாலே உங்கள் வழிகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிகள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கு அநேக விதமான ஊழியர்கள் சாத்தானுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு மக்களை அவங்க பிரசங்கத்தையும் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு பிரியப்படுத்தக்கூடிய அநேக விதமான ஊழியங்களாக ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் கற்பித்து தந்த பாடத்தை பாருங்களேன். அவர் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா, அந்த உலகத்தில் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இந்த பகுதி நீங்க வந்து கடந்து போக போறீங்க. இந்த பகுதியில ஒரு அடி நிலத்தை கூட கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தரமாட்டார். ஆகவே இங்கு காணப்படக்கூடிய மக்களை வருத்தப்படுத்தாமல் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். இதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகின்றார், உலகத்துல ஒரு அடி நிலம் கூட உனக்கு கிடையாது. நீ கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளவன். ஆகவே அந்த ராஜ்யத்தை பெறும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களை நஷ்டமாக நினைவிலே கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உன்னை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பிரசங்கத்தை பாருங்களேன். நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் இருந்தால் உலகத்திலே நன்மையை கர்த்தர் தருவார். உலகத்தையே விட்டு வெளியே வான்னு கர்த்தர் பேசுறாரு. ஆனா நீங்க உபதேசத்தை பாருங்க, எப்படி இருக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. நீங்கள் கர்த்தராகிய தேவனை சேவித்தால் உலகத்திலே நன்மை வரும். உலகத்துல மேன்மையை கர்த்தர் தருவார். ஒரு வீடு கட்டியிருந்தா 4 வீடை கர்த்தராகிய தேவன் தருவார். ஒரு கார் வாங்கியிருந்தா 10 காரை உனக்கு கர்த்தராகிய தேவன் தருவார். இதெல்லாம் வந்து சிதறடிக்கக்கூடிய அந்த சாத்தானினால் வந்திருக்கக்கூடிய அநேக விதமான ஆவிக்குரிய விலக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளினால் உருவாக்கப்படக்கூடிய செய்திகள். இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்க வந்து பார்க்க முடியும்.
இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், சிதறடிக்கக்கூடியவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டான், நம்முடைய வழியை நாம் காவல் பண்ணாமல் போக ஆரம்பிச்சனால வழிக்குள்ள உள்ள வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய தொடர்புகள் யாவற்றையும் துண்டித்து, சாத்தானுக்கு பிரியமான ஒரு ஊழியனாக உங்களை அவன் நம்மை அறியாமல் உருமாற்றத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலத்துல வழி விலகுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் உங்க ஆவிக்குரிய நிலையில கொஞ்சம் நீங்க கேர்லெஸ்ஸாக காணப்படுகிறது உண்டானால் எளிதாக நீங்கள் வழியை விட்டு போயிருவீங்க. அதனால ரொம்ப சென்சிட்டிவாக இந்த வழிக்குரிய காரியங்களை குறித்து ஆராயக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை நீங்கள் தடையில்லாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஒரு மனுஷனுக்கு மெய்யான வழியை போதிக்கிறது எது அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவனுடைய வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு சட்டதிட்டமாக கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்க ஒரு வேலையை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வேலை வசனத்திற்குள் என்னை நடத்துகிறதா, வசனத்திற்கு புறம்பாக என்னுடைய நிலைகளை இழுத்து கொண்டு போகிறதா, ரொம்ப பார்க்கணும். கேர்ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, வசனமாகிய வேலிக்குள் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஊழியமாகட்டும், நீங்கள் படக்கூடிய பிரயாசமாகட்டும், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் வசனம் என்று காணப்படக்கூடிய இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். இவைகள் எல்லாம் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறதான்னு பாருங்கள். ஏன்னா இவைகள் எல்லாம் ஆராய்ந்து நிதானிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைகளாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதை வச்சு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படக்கூடியது. அப்போ நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் வசனமும் அவர்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். வசனம் எங்கேயோ இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கைகள் அவர்கள் மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மெய்யான வழி அப்படிங்கிறது வந்து எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார், வசனம் போதிக்கக்கூடிய வழிதான் மெய்யான வழி. வசனம் போதியாதவைகள் எல்லாம் மெய்யான வழிகள் அல்ல, அவைகள் எல்லாம் பொய்யான மார்க்கங்கள் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்க. என் வாழ்க்கையில வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் தேடி பார்க்கணும். நான் வாழக்கூடிய வாழ்க்கை வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாருங்க. நான் பேசக்கூடிய பேச்சு வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட பேச்சா இருக்கான்னு பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டமும் வசனத்திற்கு மிஞ்சினதா இருக்கிறதா, வசனத்திற்கு அடங்கினதாய் காணப்படுகிறதான்னு பாருங்க. இப்படி நான் ஒவ்வொரு நாளும் வசனத்திற்கு முன்பதாக என்னை நான் நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு வசனத்தை வந்து பார்க்கலாம். வேத வசனம் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பனையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் அந்த கண்ணாடிக்கு முன்பதாக தன்னை கொண்டு போய் நிறுத்தி பார்க்க வேண்டும். இந்த வசனத்துல நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை பற்றி ஆராய்ந்து சொல்லக்கூடிய சகலவிதமான மகிமை பெற்றது இந்த கண்ணாடியாகி கர்த்தருடைய வசனம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் அவைகள் எல்லாம் திட்டமும் தீர்க்கமாய் பேசக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். நிறைய ஜனங்கள் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா வந்து வசனத்திற்கு முன்பதாக தங்களை நிறுத்தி நோக்காமல் வசனத்தை எடுத்து பேசுவானே தவிர, வசனத்தினுடைய காரியங்களை பற்றி சொல்லுவானே தவிர, வசனம் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக அனுமதிக்கிறது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வசனம் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படி நீங்கள் ஒப்புக் கொடுக்காது இருக்கிறது உண்டானால் உங்கள் வழிகளிலே நீங்கள் தவறான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போயிருவீங்க. வழிகளுக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கர்த்தர் அவர். நீங்க சரியான மார்க்கத்தில் கடந்து போனால் நிறைவான பலன்களை பெற முடியும். வழிகள் தாறுமாறாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்க எவ்வளவுதான் மிகுதியாக பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் அதனுடைய நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற முடியாது. அப்ப ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வசனத்தின் சாரத்தை பார்க்க முடியும். ஒரு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நீங்க எடுத்து பாருங்களேன், அல்லது பேதுரு எடுத்து பாருங்களேன், அல்லது யாக்கோபு எடுத்து எந்த ஊழியர்களாக காணப்பட ஆரம்பித்தாலும் வசனத்தையும் அவர்களை வேறுபடுத்தப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் நமக்கு முன்னோடியாய் காணப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன், வசனத்தையும் அவரையும் எந்த இடத்திலும் பிரிக்கவே உங்களால் முடியாது. வசனம் என்ன காரியத்தை சொல்கிறது அவற்றின்படி அவருடைய நடைகள் எல்லாம் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து. இதுதான் மெய்யான வழி.
ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கக்கூடிய உண்மையான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நம்ம கடந்து போகும்போது தான் நிறைவான பலன்களை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் மிகுதியாக பிரயாசப்படுறேன், பலன்கள் வரலன்னு சொன்னால் என்னுடைய வழியை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வசனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு பாருங்க. வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதமான குற்றங்களை என்னுடைய வாழ்க்கையிலே பேசுகிறதோ அவைகளை நான் ஏற்றுக்கொள்ளணும், அவைகளை நான் சீர்படுத்தும்படிக்காக ஒப்புக் கொடுக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த வசனம் ஒவ்வொரு காரியங்களையும் வகையறுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லுது. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வசனம் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விதமான மார்க்கங்களும், நான் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி எனக்கு அவைகள் எல்லாம் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இவைகளின் படி ஒரு மனிதன் தன்னுடைய வழியை சீராக்கிக் கொள்ள ஆரம்பித்தாலே போதும், அவன் மெய்யான மார்க்கத்திலே காணப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை என்னைக்கோ வாசிக்கும் ஒரு மக்களாய் இல்லை, என்னைக்கோ தியானிக்கும் ஒரு மக்களாய் இல்லை, இல்லைங்க நான் டெய்லி நான் வசனத்தை வாசிக்கிறேன், டெய்லி நான் வசனத்தை தியானிக்கிறேன், இதோடு கூட நாம் நின்று கொள்ளாமல் வசனத்திற்கு முன்பதாக உங்களை நிறுத்தி வைத்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த வசனம் என்னை குறித்து என்ன குற்றத்தை சொல்லுது? நான் சரியான மார்க்கத்தில் போகிறேனா இல்லையா? நான் சரியான ஒரு ஊழியத்தின் ஊடாக போகிறேனா இல்லையா? நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறேனா இல்லையா? ஏன்னா அந்த வசனம் எல்லாம் ஜீவன் உள்ளது. இது நம்ம கூட பேசும். இந்த பேசுகிறதற்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் உண்மையாகவே நிறைவான பலன்களை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரல? கிறிஸ்தவம் ஒரு தோற்று போனதை போல காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்னா, வசனம் சார்ந்த வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. வசனத்தையும் வாழ்க்கையில் தேடி பார்த்து ஆரம்பித்தாலும் கூட வசனம் சாராத மக்களாகவே ஊழியர்கள் முதற்கொண்டு காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய விசுவாசிகள் முதற்கொண்டு வசனத்திற்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. இவைகளை பார்க்கும் தேவனை அறியாத அநேக விதமான ஜனங்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவம் தோற்று போயிட்டுன்னு சொல்றாங்க. காரணம், ஒவ்வொரு மனிதனும் வசனத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தையும் உன்னையும் பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, வசனமாக சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக உன்னை நீ உருவாக்க ஆரம்பித்தால், நிச்சயமாகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தையை பாருங்க, சங்கீதங்களின் புத்தகத்தில் 139வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. சங்கீதங்களின் புத்தகம் 139வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் 4வது காரியமாக கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய மனதை புண்படுத்தும் வழி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் அந்த ராஜாவாகிய சவுல் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை குறித்து விசனப்பட ஆரம்பித்தார். நான் ஏன் இவனை தெரிஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய மனம் அவன் நிமித்தமாக வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் விசனப்பட ஆரம்பிக்கிறார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து கர்த்தராகிய தேவன் விசனப்படக்கூடிய அளவிற்காக இவனை நான் ஏன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், இவன் மேலே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தந்தனுடைய காரணம் என்ன, இவன் தாறுமாறான வழியின் ஊடாக கடந்து போகிறானே என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய மனம் என் நிமித்தம் புண்படுத்தப்படக்கூடாது. என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தராகிய தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரு வழியாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செருபாபேல் என்கின்ற மனுஷனை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், கர்த்தருடைய கண்கள் செருபாபேலினுடைய கையிலே காணப்படும் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறதுன்னு சொல்றாரு. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளும் கர்த்தருடைய மனசை மெய்யாகவே சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு மனுஷனுடைய மனசை நம்ம சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறோமே தவிர, கர்த்தருடைய மனம் நான் செய்யும் கிரியைகளினாலே சந்தோஷப்படுகிறதா என்று சொல்லி பார்க்கக்கூடியவன் யாருமே இல்லை. ஏதோ வர்றோம், ஏதோ ஊழியத்தை பார்க்குறோமே தவிர, மக்கள் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப மேன்மையாக பேசுகிறாங்களே, அது எனக்கு போதும். எல்லா ஜனங்களும் என்னை குறித்து என்ன விதமான வார்த்தையை பேசுகிறாங்க, இவன் பிரசங்கம் அவ்வளோ ஆணித்தரமான ஒரு பிரசங்கம், இவன் செய்யக்கூடிய ஊழியம் அத்தனை மகிமை, போகக்கூடிய இடத்துலலாம் அற்புதம், அதிசயம், அடையாளம், மக்கள் புகழ 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 கர்த்தர் இந்த ஊழியத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்பதை பற்றி கேட்க நீங்களும் நானும் மறந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ கர்த்தர் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஊழியம் செய்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு. நீங்கள் கேட்க வேண்டியது யார்கிட்ட போய் கேட்கலன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்காதீங்க. என் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க, கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க. நான் இன்றைக்கி செஞ்ச ஊழியம் எப்படி இருந்துச்சு ஆண்டவரே, உங்களுடைய மனம் இந்த ஊழியத்தில் ஏதாகிலும் வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிச்சா, நான் பேசின அந்த வார்த்தையில் ஏதாகிலும் தாறுமாறான காரியத்தை நான் பேசியிருக்கிறேன்னா, நான் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுனுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அந்தந்த நாள் அந்த இரவு வேளையில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் போய் சொல்லிடுவார்.
என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்னென்ன ஊழியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தேன், எத்தனை மக்களை நான் சந்திக்க ஆரம்பித்தேன், எத்தனை பேருக்கு என்னென்ன விதமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன், எந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து ஒளிவு மறைவில்லாமல் இரவெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் ஊழியத்தினுடைய ஒரு வெற்றி. என்னுடைய என்னுடைய முகம் யாரை பார்க்கணும்னா, பிதாவாகிய தேவனுடைய முகத்தை அல்லது ஆண்டவராகிய இயேசுனுடைய முகத்தை பார்க்கணும். நான் செய்யக்கூடிய இந்த கிரியையினால அவருடைய மனம் சந்தோஷப்படுதான்னு பார்க்கணும். அவர் என்னுடைய ஒவ்வொரு விதமான செயல்கள்ல மெய்யாகவே பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறாரான்னு பார்க்கணும். இதை தவிர்த்துட்டு மக்களுக்காக நான் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய மனதை புண்படுத்தும் வழிகளாக காணப்பட ஆரம்பிச்சிடும். தேவனுடைய மனசுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து உண்மையான வழியில என்னை நீங்க கூட்டிட்டு போங்க. அப்படின்னா என்ன, எதை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்ல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தும் எந்த விஷயத்தையும் நான் விலக்கும்படிக்காக சம்மதிக்கணும். மக்களால் நான் புகழப்படுகிறது உண்டானால் கர்த்தருடைய மனசு வேதனைப்பட்டுரும். மக்களால் நான் மெச்சப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மனசில் நான் அநேக விதமான துக்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை குறித்து அறிவற்றவர்களாய், அவரையே அவர்கள் பாராத ஒரு மக்களாய், அக்கறையே இல்லாம மக்களுக்காக மக்களுடைய மனசை மெய்யாகவே ஜனங்களுடைய மனசை பரவசப்படுத்தக்கூடிய அளவிற்காக மக்களுக்கு பிரியமான ஊழியங்களை செய்யக்கூடிய நிறைய ஜனங்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த வழியிலே நிறைந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? என் வழி எப்படிப்பட்ட ஒரு வழியா இருக்கணும்னா, கர்த்தராகிய தேவனுடைய மனதை மட்டும் நான் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கணும். கர்த்தருடைய மனசு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சந்தோஷப்படுதா? நான் செய்யக்கூடிய ஜெபத்தில் கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரா? எரேமியாட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னா, எரேமியா கர்த்தராகிய தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு அந்த கிரிகளை செயல்படுத்த ஆரம்பிச்சார். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மன பாரங்கள் யாவற்றையும் எரேமியாவுக்கு முன்னால சொல்ல ஆரம்பிச்சார். நீ என்ன செய்யணும்ப்பா? இந்த இந்த ஜனங்களுடைய மனசுல இத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இவங்க என்னுடைய வழியை விட்டு தூரமா விலகி போயிருக்கிறத பார்க்கிறேன். மறைவிடங்களில் சென்று நான் இந்த மக்களுக்காக நான் புலம்பி எழ ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் எரேமியாவோடு கூட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த எரேமியா கர்த்தராகிய தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு அந்த கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய மனசை ஒரு நாள் அந்த மனுஷன் வேதனைப்படுத்தவே இல்லை. என்ன காரியத்தை செய்தால் கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்படுறார். இப்படித்தான் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சோம். தீர்க்கதரிசியாக எசேக்கியேலை பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் அவருக்கு பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். உன்னுடைய மனைவியை ஒரே அடியா நான் அடிச்சு எடுப்பேன் என்றாலும் நீ உன்னுடைய கண்களிலே, அதாவது கண்ணீர் வராமல் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஏன்னா கர்த்தருடைய மனசை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. அதாவது அவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் எடுப்பேன், எடுத்தாலும் நீ அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் துக்கப்படக்கூடாதுன்னு கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இப்படி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பேசக்கூடிய விஷயத்தை அந்த ஜனங்கள் கேட்டு கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு நிறைவான ஒரு வழி, ஆண்டவராகிய தேவனால் பூரண பலன்களை பெறக்கூடிய வழி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவனுடைய மனசை நம்ம வேதனைப்படுத்துகிறோமான்னு சொல்லி என்னைக்காச்சும் நம்ம நிதானிச்சு பார்த்துருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நான் செய்யக்கூடிய இந்த ஜெபம் கர்த்தருடைய மனசை சந்தோஷப்படுத்துமான்னு யோசிப்பார். நான் வந்து அரைகுறையாக தூங்கி ஒழிஞ்சு நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அரைகுறையாக தூங்கி ஒழிஞ்சு நான் ஊழியம் பார்க்குறேன்னு வச்சுங்க. நான் ஜெபமே பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தாமல் ஏதோ வரக்கூடிய மக்களுக்கு 2 வார்த்தையை பேசணும்னு வச்சுங்களேன். நான் செய்யக்கூடிய இந்த ஊழியம் கர்த்தருடைய மனசை சந்தோஷப்படுத்துமான்னு யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் நம்மை குறித்து வேதனைப்படுவார். இவன் மேல ஏன் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் தந்தேன்? இந்த அபிஷேகத்தை வேறு யாருடைய கருத்திலேயாகிலும் நான் தந்திருக்கிறது உண்டானால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவன் செஞ்சிருப்பானே. ஆனால் இவனை நம்பி இந்த ஒரு பொறுப்பை, இந்த அபிஷேகத்தை நான் தந்திருக்கிறதுனால இவன் இந்த காரியத்தை அலட்சியமா நினைவு கூற ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி தேவனுடைய மனம் என் நிமித்தம் வேதனை அடைகிறதா என்று நீங்களும் நானும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு மார்க்கம். இதுதான் சரியான ஒரு வழி. இப்படிப்பட்ட வழிகள் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சா நிறைந்த பலன்களை, தடையில்லாத பலன்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய வழிகளை நீங்க ரொம்ப ஒவ்வொரு காரியத்திலும் அலசி ஆராய்ந்து பாருங்க. எந்த காரியத்திலாகிலும் தேவனாகிய கர்த்தருடைய மனதிற்கும் என்னுடைய மனதிற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேனா? என்னை பார்க்கக்கூடிய கர்த்தர் மெய்யாகவே அவருடைய மனசுல உடைந்து போகக்கூடியவராக, அவருடைய மனதிலே வேதனைப்படக்கூடிய என்னுடைய காரியங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறதா? இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனதினுடைய விருப்பம் அறிந்து செயல்படாத ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிக்கிறதா? இப்ப நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் என்னுடைய வழிகளை நான் சீர்படுத்திக் கொள்ள என்னால் ஆகும். இந்த ஒரு வழியைத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புத்தகத்துல அதில் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. என்ன விதமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் என்று பாருங்கள்.
உன் வழிகளிலே எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை மறந்த வாழ்க்கை ஒரு நாள் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லா இடத்திலும் கர்த்தராகிய தேவனை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்கள்ல நாம் ஆண்டவராகிய தேவனை மறக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம் மனம் போன போக்கின்படியே கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். சில நேரங்கள்ல உலக ரீதியான காரியத்திலே கடந்து போகக்கூடிய நேரத்துல என் தேவனாகிய கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்பதை நான் மறக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய பாவ வழிகளை நான் எளிதாக பின்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். சில நேரங்கள்ல கர்த்தராகிய தேவனை தூஷிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில நான் போய் உட்கார்றேன். ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை பற்றி நான் உணர்வில்லாத ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய பெரிய ஒரு பயங்கரமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் விழுந்து போயிட்டான்னா, அவனை பற்றி பேசக்கூடிய காரியங்கள நாம் நம்முடைய பங்கிலே முதல் மக்களா போய் உட்கார ஆரம்பிச்சிடுறோம். பேச நமக்கு தெரியுதோ தெரியலையோ அநேகம் காரியங்களை பற்றி அவர்களை பற்றி அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய மனம் போன போக்கின்படி பல விஷயங்களை நாம் திரித்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு மெய்யாகவே குற்றப்படுத்தி பேசக்கூடிய நேரத்தில் சாத்தானை இந்த தேவனுடைய தூதன் குற்றப்படுத்த துணியாமல், சாத்தானே கர்த்தராகிய தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய கரண்டிலே சாத்தானை ஒப்புக் கொடுக்கக்கூடிய தூதனுடைய இந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். சாத்தானை அந்த ஆண்டவராகிய தேவனுடைய தூதனால் குற்றப்படுத்த முடியும் என்றாலும் கூட குற்றப்படுத்துகிறது நம்முடைய பணி கிடையாது. ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல பார்க்கிறோம். எந்த மனிதனையும் கர்த்தராகிய தேவன் குற்றப்படுத்தக்கூடியவர் அல்ல. நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தர் யோபுவோட பேசும்போது எங்காகிலும் யோபுவுக்கு விரோதமான குற்றமான வார்த்தையை பேசினார்னு பாருங்களேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் தன்னுடைய மகிமையை வல்லமையை பற்றி பேசினாரே தவிர, யோபு இந்த விஷயத்தில் நீ தவறு பண்ண ஆரம்பித்து விட்டாய் என்பதை பற்றி கர்த்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் எந்த விஷயத்தை குற்றப்படுத்தக்கூடியவர் அல்ல. இந்த குற்றப்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமானவைகள், சாத்தானால் வரக்கூடியது. சாத்தானுடைய வேலையை குற்றப்படுத்தக்கூடிய பணி தான். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையிலே வழிகளில் ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு நாளிலும் நான் நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால் என் வழியை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் பாதுகாத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவேன். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்றது, இது இந்த மாதிரி தூஷிக்கக்கூடிய காரியம் கர்த்தருக்கு விரோதமானது, இந்த மாதிரி என்னுடைய மன விருப்பத்தின்படி செயல்படுத்தப்படுகிறது, அது கர்த்தருக்கு விரோதமானது, அல்லது என்னுடைய இச்சையின்படி நான் நிறைவாக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் அருவருக்கப்படக்கூடிய ஒன்று, இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விடுகின்றேன். கர்த்தராகிய தேவனை நான் பார்த்துட்டேனாலே என்ன நடக்கும் பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விஷயங்களில் நான் விலகக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். பல விஷயங்களை நான் துணிகரமாக போகிறதுக்கு காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை பற்றியதான நினைவை நான் இழக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான். அந்த ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள் கர்த்தராகிய தேவன் தங்கள் கூட இருக்கிறாங்க என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர்கள் தனிமையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கூட கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான துரோகமான காரியத்தை செய்யாம, தனிமையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை பற்றி பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தானா எதையாச்சும் அவங்க செஞ்சிருக்கலாம். அவங்க மனம் போன போக்கின்படி காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனை அவர்கள் முன்னிறுத்தி ஆண்டவராகிய தேவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நாங்கள் ஓடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய கண்கள் ஆழமாய் கர்த்தராகிய தேவனை பார்க்க ஆரம்பிச்சனால்தான் தங்களுடைய வழிகளில் எவ்வளவேனும் விலகாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த வசனத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறார்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? உன் வழிகளில் எல்லாம் அவரையே நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் போன வழியில நான் போறேன்னான்னு பாருங்க. என்னுடைய வழிக்கும் அவருடைய வழிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தை மாதிரி நான் பேசுறேன்னான்னு பாருங்க. அவர் பார்க்கக்கூடிய பார்வை மாதிரி நான் பார்க்கிறேன்னான்னு பாருங்க. அவருடைய நோக்கத்தின்படி நான் ஊழியம் செய்கிறேனான்னு பாருங்க. அவருடைய மனதை நான் மெய்யாகவே வேதனைப்படுத்தாத வழிகளின் ஊடாக கடந்து போறேனான்னு பாருங்க. இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கை மாதிரி என்னுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பிக்கிறதா? என்னை பார்க்கிறவன் என்னிலே ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கிரியைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதா? இப்படி கர்த்தராகிய தேவனையே நான் என்னுடைய வழிகாட்டியாக எனக்கு முன்பதாக நிறுத்தி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எனக்கு அவர்தான் நல்ல ஒரு உதாரணமாக காணப்பட வேண்டும். அவருடைய நிலைகளை நான் முன்பதாக நிறுத்தி அவரை மாதிரியே என்னுடைய இமேஜை நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான கிரியைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா தான் என்னுடைய வழிகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வழிகளாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனை அவர்கள் எங்கோ தொலைச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத வழிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. நிறைய நேரங்கள்ல தங்களுடைய மன விருப்பத்தின்படியே மக்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தின் அடிப்படையில இப்ப இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்த சொல்றேன் பாருங்களேன். அந்த அந்த ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய சவுல் இப்பதான் முதல்ல யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறார். பெரிய ஒரு யுத்தத்தில மகா பெரிய வெற்றியை ஆண்டவராகிய தேவன் தந்துட்டார். இதுக்கு முன்னால யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால தீர்க்கதரிசியாக சாமுவேல் அவரை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க போய் கில்கால்ல போய் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால பலிகள் யாவற்றையும் கொடுக்கும்படிக்காக நீங்கள் எனக்காக காத்திருங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையின்படி ராஜாவாகிய சவுல் கடந்து போறாரு. யுத்தத்துல பெரிய ஒரு வெற்றி. பெலிஸ்தியர்கள் அவ்வளவு நாள் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை, அதாவது தங்களுக்கு கீழாக அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலைகளை தகர்த்து போட்டு சவுலின் மூலமாய் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். இப்ப இவங்க வந்து வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு பலி கொடுக்கணும். இந்த பலி கொடுக்கறதுக்காக அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. காத்திருக்கக்கூடிய நேரத்துல சாமுவேல் வரேன்னு சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய நேரம் வரைக்கும் சவுலினால் மெய்யாகவே காத்திருக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த காரணத்தை பைபிளேயே கர்த்தருடைய வசனத்துல பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு முன்னால சொன்னாங்க, சாமுவேல் வருவாரோ வரலையோ தெரியல. ஆகவே நேரம் தாமதமாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால சீக்கிரமாக இந்த பலிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செலுத்த வேண்டும். ஒருவேளை நீங்க செலுத்தாம போயிட்டீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கக்கூடிய சவுல் என்ன செய்றார் பாருங்க. கர்த்தரை பிரியப்படுத்த மனமற்றவனாய் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி அவன் பலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பலி கொடுத்து முடிக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டார். நீ என்ன காரியத்தை செஞ்சேன்னு கேட்கிறாரு. இல்ல ஜனங்கள் வந்து சிதறி போக ஆரம்பிக்கிறதுனால தான் நான் இந்த பலிகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சு நீங்க வருகிறதுக்கு தாமதமாக்கப்பட ஆரம்பிச்சிட்டு. இப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி அவர் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். அவருடைய கண்கள் அவரை தான் பார்க்கும். அவர் எந்த ஒரு காரியத்தை விருப்பப்பட ஆரம்பிக்கிறார், எந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்பது கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். இதற்கு மாறாக ஒரு யோசனை கூட அவருடைய வாழ்க்கையில வந்திருக்காது. ஆனால் இந்த ராஜாவாகிய சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு பெரிய ஒரு யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்துல அந்த வெற்றியினுடைய ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தரை மறந்து மக்களை அவர் நோக்க ஆரம்பிச்சிட்டார். மக்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே மக்களுக்காக பண்ணக்கூடிய பிரசங்கம், மக்களுக்காக செய்யப்படக்கூடிய ஊழியம், மக்களை மெய்யாகவே அதாவது மக்களுடைய தயவை பெறும்படிக்காக ஆசரிக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள், அதில் எந்த விதமான கண்டிப்பையும் நீங்க பார்க்க முடியாது. எந்த விதமான துர்மார்க்கத்துக்குரிய கடிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பார்க்க முடியாது. அல்லது கர்த்தராகிய தேவனுடைய சார்பாக நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்க வார்த்தையை கேட்க முடியாது. மக்கள் எங்க நம்ம சபையை விட்டு வெளியே போயிடுவாங்களோ என்பதற்காக மக்களுக்காக பண்ணக்கூடிய அநேகம் விதமான செய்திக்குரிய காரியங்கள். மக்களுடைய மனசு இந்த காரியத்தில் பிரியப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். மக்களுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வழி. இந்த தீர்க்கதரிசியாக அதாவது அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியில ஒரு தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய அந்த வார்த்தையில எழுதியிருப்பாரு, மக்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியார் தான் இந்த ஜனங்களுக்கு பிரியமுள்ளவனாய் காணப்படுவார்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி தான் இந்த காலங்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை நம்ம பார்க்க முடியும். நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு நீங்க செய்றீங்க. நீங்க செய்யக்கூடிய ஜெபங்கள்லாம் கர்த்தருக்குன்னு செய்றீங்க. மனுஷன் திட்டுறானா இல்லையா அதுக்காக நீங்க வந்து ஊழியம் பார்க்கல. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணல. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு மறைத்து மனுஷனுக்காக நீங்க காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால் சில பேர் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்கள் வரும்போது அவங்க வந்து உண்மையிலே பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாக அவர்கள் நிறைய பாவங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், எந்த இடத்திலும் இருந்து கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. நீங்க கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறீங்க. கர்த்தருடைய பார்வை விட்டு உங்களாலும் என்னாலும் விலக முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானமாய் பார்க்கக்கூடிய ஒரு தேவன். அவருக்காக நீங்க ஊழியம் பாருங்க. அவருடைய நாமத்துக்கு முன்னால் நீங்க நிற்கிறதுனால நீங்க எல்லா விதமான பொறுப்புகளிலும் உண்மையும் உத்தமத்தனத்தான அந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் நிறைவாக்க வேண்டியது அவசியம். இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வழிகளில் பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனை மறக்க ஆரம்பிச்சிடும். மனுஷனுக்காக, மனுஷனுடைய காரியத்திற்காக என்னுடைய சபை போதகர் என்ன சொல்லுவாரு, என் கூட இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னை சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை குறித்து என்ன விதமான வார்த்தையை பேசுவாங்க, இவர்களுக்காக நீங்கள் கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வழிகளிலே நிறைந்த பலன்களை பெற முடியாது. நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தா உங்க கையில கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொறுப்பு, யாருமே பார்க்கல நீங்க செய்யக்கூடிய அந்த வேலையை, எந்த விதமான மனுஷனுடைய கண்களுக்கும் அப்பாற்பட்ட இந்த ஒரு வேலையின் ஊடாக கடந்து போறீங்க என்றாலும் கூட அந்த வேலையிலே நீங்கள் உண்மையும் உத்தமதனத்தையும் காண்பீங்க. ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார்.
நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும், நீங்க அந்தரங்கத்துல நீங்க யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன யோசனைகளை கூட கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. நீங்க இந்த இந்த வேலைய எதுக்காக நீங்க செய்றீங்க? யாருக்காக செய்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பாரு. ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையில ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறதுனால, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மனுஷனுக்காக அல்ல, மனுஷனை பிரியப்படுத்தும் படிக்காக அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார், நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காகவா நாங்க ஊழியம் பார்க்கிறோம்னு கேட்கிறார். மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காக நாங்க ஜெபம் பண்றோம்னு கேட்கிறார். இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில, நிறைய திருச்சபையில கூட மனுஷனுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில சபைகளை நம்ம போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சபை போதகரே சொல்லுவாரு, இந்த மாதிரியான பிரசங்கத்தை நாங்க செய்ய ஆரம்பிச்சா தான் சபையில ஜனங்கள் இருப்பாங்க. ஒருவேளை அந்த காரியங்களுக்கு முரண்பட்டு கர்த்தருடைய வருகையை பற்றியோ, கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதை பற்றியோ நான் சற்று கடினமாக பேசுகிறது முன்னால் சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய தேவன் உங்கள் சபைக்குள்ள இருக்கணுமா? அல்லது மனுஷர்கள் உங்கள் சபைக்குள்ள இருக்கணுமா? கர்த்தராகிய தேவன் உங்களை சபையை விட்டு வெளியே போகாம இருக்கணும்னா, நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் மக்களாக விளங்க. கர்த்தராகிய தேவனுக்கு முரண்பட்டு மனுஷனுக்காக நீங்கள் பார்வைக்காக ஊழியங்களை செய்கிறது உண்டானால், தேவன் அந்த இடத்திலே ஒருபோதும் நிலைத்தவராய் காணப்படுகிறதில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளக்க வேண்டியது அவசியம். இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எந்த விதமான மனிதனுடைய நிலைகளும், எந்த விதமான மனிதனுடைய ஓட்டமும் தேவனாகிய கர்த்தருக்கு உட்படுத்தப்பட்டதாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் அவைகளை மெய்யாகவே அங்கீகரிக்கும் தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். யோவான் என்கிற பக்தன் எழுதுகின்றான், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரணமான பலன்களை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்க. ஏன்னா, எந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த பூமியிலே செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதனுடைய நிறைவான பலன்களை பரலோகத்தில் நாம் பெறக்கூடிய மக்களாய் விளங்கப் போகின்றோம். பரலோகத்தில் நீங்க போகும்போது, இந்த பூமியில் நான் நிறைய பிரயாசப்பட்ட நிறைய மிகுதியான காரியங்கள் காணப்படும் என்று சொல்லி யோசித்து அங்கே போகும்போது ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பூமிக்குரிய வாழ்க்கை கூட நான் வாழ்ந்திருக்கலாம். பூமிக்குரிய காரியங்களையும் அனுபவிக்காம பரலோகத்திலும் மிகுதியான பலன்களை பெறாமல் போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் நீங்கள் பரலோகத்திற்காக சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷமாக காணப்பட ஆரம்பிக்கலாம், அல்லது பரலோகத்திற்காக செயல்படுத்தப்படக்கூடிய கிரியைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். அந்த கிரியைகள் எல்லாம் நிறைவான பலன்களை தரக்கூடிய அளவிற்காக, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய நேரத்தில், அதாவது ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நிறைய மார்க் வாங்கக்கூடிய அளவிற்காக படித்து அந்த காரியங்கள் யாவற்றையும் மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவனும் பாஸ் பண்ணுறவன் தான். என்றாலும் கூட நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆனால் மிகுதியான மதிப்பெண்களை பெறும்படிக்காக ரொம்ப கடினமாக உழைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய காரியங்கள் தான் மேன்மையாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் அவனுடைய பலன்கள் அதிக மிகுதியாய் காணப்படுகிறது மாதிரி, இந்த உலகத்தில் நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டம் ஒரே ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் மிகுதியான பலன்களை பெறும்படி ஓடுறீங்களா, ஜஸ்ட் நீங்கள் அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஓடுறீங்களா? இது உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. எப்படி வேணால் நம்ம ஓடலாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போய் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஓட்டத்திலையும் கூடாக கடந்து போகலாம். அல்லது கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தி பரலோகத்தில் மிகுதியான பலன்களை பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஓட்டத்தை ஓடலாம். இது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறதுனால, மிகுதியான பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக நீங்கள் ஓடுகிறது உண்டானால் பரலோகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வழிகளுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவராய் இருக்கிறதுனால, எந்தெந்த காரியங்களின் அடிப்படையில் உங்கள் வழிகள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக அல்லது பரிசுத்தமாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வழியாக காணப்பட ஆரம்பிக்கிறதோ, அவைகளுக்குரிய நிறைந்த பலன்களைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். குறைவான காரியங்களை செய்து மிகுதியான பலன்களை பெறுகிறது முடியாது. இந்த உலகத்துல தேவன் என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அந்த தீர்மானத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்க கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சா நிறைந்த பலன்களை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பலன்களுக்காக நாம் பிரயாசப்பட ஆரம்பித்தால் நிறைந்த பலன்களை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் மகிமை பொருந்தின ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் கர்த்தாவே உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவரே, எங்களுடைய வழிகளுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர் நீராக இருக்கிறீர் என்பதை பற்றி நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தராகிய தேவனுக்குள் கர்த்தாவே செயல்படுத்தப்படக்கூடிய கிரியைகளை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட திட்டமாய் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனால் நடத்தப்படுகின்ற வழிகள் தான் பூரண பலன்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியது என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய உம்மால் நாங்கள் நடத்தப்படும்படிக்கு எங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும்
ஒப்புக் கொடுக்க ஏற்ற கிருபைகளை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் நீ தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவது காரியமாக, சாத்தானுக்கு இடமளியாத வழிகளிலே நாங்கள் மெய்யாகவே கடந்து போக வேண்டும். சிதறடிக்கக்கூடியவன் எத்தனை ஜனங்களை சிதறடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் சுவாமி. இயேசுவோடு கூட இணைந்து பணியாற்றின யூதாசையே சிதற பண்ணின இந்த பிசாசுக்கு நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்றாலும் கூட நாங்கள் சிதறடிக்கக்கூடிய எந்த விதமான காரியத்திற்கும் இடமளியாத அளவிற்கு எங்கள் வழிகளை பாதுகாத்து கொண்டு அவைகளின்படி நாங்கள் இயங்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க கிருபைகளை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தருடைய வசனமாகிய மெய்யான வழிகளிலே கடந்து போக எங்களுக்கு கிருபைகளை தாரும். வசனம் சொல்லாத எதையும் நாங்கள் செய்யக்கூடாது. வசனம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தாத எந்த காரியத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போகக்கூடாது. வசனத்திற்கு மீறி எந்த விதமான நடைகளின் ஊடாக நாங்கள் கடந்து போகாத அளவிற்கு எங்கள் வழிகளை வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழிகளாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை முன்னிறுத்தி வசனங்கள் எங்களுக்கு என்ன காரியங்களை வலியுறுத்துகிறதோ அவைகளின்படியே நாங்கள் கடந்து போக ஏற்ற வல்லமைகளையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த விதமான கர்த்தராகிய தேவனுடைய மனதை புண்படுத்தும் எந்த மார்க்கமும் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தாவே, எந்த காரியம் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த கிரியைகளை நிமித்தம் கர்த்தருடைய மனம் சந்தோஷம் அடைகிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே அவைகளின்படி நாங்கள் நடக்க கிருபைகளை தருவீராக. செருபாபேலின் கையிலே காணப்படக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது மாதிரி எங்கள் நிலைகளையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கட்டும். கர்த்தாவே, ராஜாவாகிய சவுலுக்கு மேலே கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்து கர்த்தருடைய மனம் விசனம் அடைந்தது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரியைகளை குறித்து உம்முடைய மதம் கர்த்தாவே உம்முடைய மனம் வேதனை அடையாத அளவிற்காக எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிறைவாக கர்த்தராகிய தேவனை எல்லா இடத்திலும் நாங்கள் நினைவு கூறும் ஒரு மக்களாக எந்த விஷயத்தையும் நாங்கள் மறந்தும் கர்த்தராகிய தேவனுக்கு மீறி நாங்கள் நடந்து போய்விடக்கூடாது. கர்த்தரையே எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய முகக்குறிப்பை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக எங்களுடைய வழிகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பாங்க என்பதற்காக ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போய் விடாத அளவிற்காக பலிகளை செலுத்தி கர்த்தராகிய தேவனை அவரோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமுள்ளவனாய் காணப்பட்டது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதே மனநிலைமையை உருவாக்கி தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது யாருக்காகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வழிகளுக்கேற்ற நிறைந்த பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறதுனால இந்த வார்த்தைகள் நாங்கள் ஜாக்கிரதையாய் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து இவைகளுக்கேற்ற மகிமைகளை பெற்று இம்மையிலே மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழவும் மறுமையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நித்தியத்திலே நிறைந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் விளங்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஏற்ற வழிகளின் ஊடாக கடந்து போக உங்கள் நிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நிறைந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். பார்வைக்காக ஊழியம் பார்த்துடாதீங்க, பார்வைக்காக ஜெபிச்சிடாதீங்க, பார்வைக்காக அல்லது மக்களுக்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய வழிகளின் ஊடாக நீங்கள் போயிடாதீங்க. கர்த்தராகிய தேவனுடைய மனம் என்னுடைய காரியத்தை நிமித்தம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்காக என்னுடைய நிலைகளை நான் ஆராய்ந்து பார்த்து கடந்து போக ஆரம்பித்தால் என் வழிகளுக்குரிய நிறைவான பலன்களை தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதே விதமான பாதையை நடத்தி தம்முடைய நித்தியமான மகிமையின் ஊடாக அழைத்துக் கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.